இங்கே நாமெல்லாம் இங்கே வைத்துக் கொண்டிருக்கிறது தமிழ் பொங்கல். ஆனால் முதலமைச்சர் தமிழ் பொங்கலை திராவிட பொங்கலாக மாற்றிவிட்டார். தமிழ் பொங்கல் தேசிய பொங்கல். ஆனால் தமிழ் என்ற வார்த்தையை விடுத்து திராவிடம் திராவிடம் என்று சொல்லி பொங்கலையும் திராவிட பொங்கலாக மாற்றிவிட்டார்கள். ஆனால் உண்மையிலேயே தமிழுக்கு பெருமை சேர்க்கின்ற ஒரு கட்சி இருக்கிறது என்றால் அது பாரதிய ஜனதா கட்சி தான். நீங்கள் சூரியனை சின்னமாக மட்டும்தான் வைத்திருக்கிறீர்கள். ஆனால் அந்த சூரியனையே சூரிய சக்தியாக மாற்றியது நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அதே போல இன்று கரும்பிற்கு வாழ்வாதாரத்தில் அதிகமான விலை கொடுத்திருப்பதும் நமது மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் தான். கரும்பு சக்கையில் இருந்து சர்க்கரை மட்டுமல்லாமல் எத்தனால் போன்றவரை எடுத்து அது சக்திக்கு ஏற்படுத்துவதற்கு உதவி செய்வதும் அந்த வழிமுறையை பாரத தேசத்தில் அதிகமாக பயன்படுத்தி கொண்டிருப்பதும் நமது பாரத பிரதமர் அவர்கள்தான். ஆக இயற்கையே சக்தியாக மாற்றிக் கொண்டிருக்கும் பொழுது பொங்கல் என்பது ஒரு சக்தியை தரும் விழா. அதே போல விவசாயிகளுக்கு நாளைய தினம் கூட இன்றைய தினம் கூட விவசாயிகள் மாநாடு நமது பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் நடத்தப்படுகிறது. ஆக விவசாயிகளுக்கு 6000 ரூபாய் உதவித்தொகை கொடுத்து அவர்களுக்கு பயிர் காப்பீட்டை கொடுத்திருப்பது நமது பாரத பிரதமர். எல்லோரும் கடன் அட்டை வைத்திருப்பார்கள், மண் வள அட்டை கொடுத்தது நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். ஆக இந்த பச்சை துண்டை ஒரு விவசாயியாக போடுவதற்கு முழு உரிமை படைத்தவர் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அவரின் வழிவந்த மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதும் பொங்கல் நிகழ்ச்சியில் நமது பாரத பிரதமரின் வழிகாட்டுதலோடு நமது உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் கலந்து கொள்வது நமக்கெல்லாம் மிக்க மகிழ்ச்சி. ஆனால் வட இந்தியாவில் இருந்து அமித்ஷா வந்து நம்மோடு பொங்கல் கொண்டாடி வட இந்தியாவையும் தென்னிந்தியாவையும் இணைத்து கொண்டிருக்கிறார். ஆனால் தமிழக கட்சிகள் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் வட இந்தியாவையும் தென்னிந்தியாவையும் பிரித்து கொண்டிருக்கிறார்கள். சகோதரத்துவத்தை கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்று 3000 ரூபாய் கொடுக்கிறேன் என்று சொல்கிறார்கள். அதை வங்கி கணக்கில் செலுத்தி இருக்கலாம். நேரடியாக வந்து நின்றுதான் எல்லாவற்றையும் வாங்க வேண்டும் என்று பெண்களுக்கு ஒரு சிரமத்தை கொடுக்கிறார்கள். அது மட்டுமல்ல, எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது 5000 கொடுங்கள் என்று சொன்னவர்கள் இப்பொழுது 3000 தான் கொடுக்கிறார்கள். ஆனால் எல்லாமே தேர்தலுக்காக நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள், மக்களுக்காக என்று இல்லை என்பதை வலியுறுத்தி உங்களது நடவடிக்கைகள் இருக்கிறது என்று சொல்லி மறுபடியும் அனைவருக்கும் உளம் கனிந்த பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த 2026ஆம் ஆண்டு பாரதிய ஜனதா கட்சி கொண்டாடும் இந்த பொங்கல் விழா 2026இல் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வெற்றிகள் தரும் விழாவாகவும் தாமரையை மலரச் செய்யும் பொங்கலாகவும் அமைய வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து உங்களிடம் விடைபெறுகிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு உறுதுணையாக இருந்த அனைவருக்கும், பாரதிய ஜனதா கட்சி சார்ந்தவர்களுக்கும் சகோதர இயக்கங்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் இவர் மகளிர் அணிக்கு துணை புரிந்து கொண்டிருக்கும் இந்த மாவட்ட தலைவர் சகோதரர் ஒண்டிமுத்து அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டிருக்கும் அத்தனை நிர்வாகிகளுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். மறுபடியும் பொங்கல் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.